பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அட ஆமாங்க, புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம் தான். பிரேம்ஜிக்கும் இந்து அப்படின்றவங்களுக்கும் நேத்திக்கு திருமணம் நடந்திருந்துச்சுல்ல. பிரேம்ஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அப்படின்ற இந்த சாங் பிரேம்ஜிக்காக டெடிகேட் பண்ணது எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்களுடைய கல்யாண வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். 2 பேருமே முருகர் பக்தராம். அதே மாதிரி இந்த கல்யாணத்தை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நாங்கள் செக்யூர்டா செய்யறதுக்கு தான் விரும்பி இருக்கோம் அப்படின்னும், அதனால பிரேம்ஜியுடைய கல்யாணத்தை திருத்தணியில நடத்த இருந்திருக்காங்க அப்படின்னும், அந்த கல்யாணமுமே நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப சின்ன மண்டபம் தான் அவங்க பார்த்துருந்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. நாங்கள் இந்த கல்யாணத்தை செக்யூர்டா பண்ண இருக்கிறதுனாலயே வெங்கட் பிரபு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, உங்களுடைய அன்பு மாதிரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செக்யூர்டான கல்யாணத்தை நீங்கள் எல்லாருமே வரவேற்பீங்க அப்படின்றத நானுமே நம்புறேன் அப்படின்றதையுமே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு இல்லையா. அந்த வகையில அப்போ செலிபிரிட்டிஸ் யாரும் வரமாட்டாங்களா அப்படின்ற கேள்வியுமே எழுந்த வண்ணம் இருந்துச்சு. எஸ்பெஷலி சென்னை 28 டீம் வந்திருந்தாங்க. ஜெய், வைபவ் ரெட்டி, அதுக்கப்புறமா சிவா அப்படின்னு இவங்க எல்லாருமே நடந்து முடிச்ச கல்யாணத்திலையும் அதே மாதிரி அவங்க என்கேஜ்மெண்ட்லயுமே இருந்தாங்க. அதை நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே ஆஸ்க் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி அது என்ன அப்படின்னா, இப்போதான் வெங்கட் பிரபு கோட் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படமும் இப்போ ஹோல்டில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பிரேம்ஜியோட மேரேஜ். அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ்வளோ க்ளோஸாக நம்ம தளபதி கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா. ஆனா தளபதி விஜய் ஏன் பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு இன்னும் அவர் வரவே இல்லை அப்படின்னு கேள்விதான் எழுந்த வண்ணம் இருக்கு. ஏன் அப்படின்றத தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் இப்போ க்ளோஸா இவங்களுடைய சர்க்கிள்ல தான் இருக்காரு. வெங்கட் பிரபுவோட டிரெக்ஷன்ல தான் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா. அதனாலேயே தளபதி விஜய் ஏன் வரல அப்படின்ற இந்த கேள்விதான் எழுந்த வண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, சென்னையில கிராண்டான ரிசப்ஷன் நடத்த இருக்காங்க அப்படின்னும், அந்த கிராண்டான ரிசப்ஷன்ல தான் தளபதி விஜய், அஜித் சார், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, திருத்தணியில சின்ன மண்டபத்துல தான் அவங்க இந்த கல்யாணத்தை நடத்த இருந்திருக்காங்க அப்படின்னும், அதனால அந்த இடத்துல கூட்டம் சேர வேண்டாம், இது சின்ன பிளேஸ் அப்படின்றதுனாலையும் சென்னையில பெருசா பண்ணும்போது அந்த இடத்துல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. அதனாலதான் தளபதி விஜய இன்வைட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இது லவ் மேரேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொண்ணுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்திருக்காங்க இல்லையா. அவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடந்த போது பிரேம்ஜியும் இந்துவும் சேர்ந்து பாடி இருந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்கல்ல. 2 பேருமே பாடுறாங்க அப்படின்னா அப்போ இந்து மீடியால தான் இருக்காங்களோ அப்படின்ற கேள்வியும், அந்யோன்யமா இருக்கிறதுனாலே லவ் பண்ணாங்களோ அப்படின்ற கேள்வியுமே எழுந்த வண்ணம் இருக்கு. ஆனா அதுதான் கிடையாது. இந்து ப்ராப்பரா சேலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும், ஒரு பேங்கிங் செக்டார்ல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. ப்ராப்பரான பேரண்ட்ஸ் 2 பேர் சைட்லயுமே பார்த்து வச்ச அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இதனாலேயே லவ் மேரேஜ்க்கு முற்றுப்புள்ளியுமே வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே பாட்டெல்லாம் பாடும்போது தன்னுடைய தம்பியான பிரேம்ஜிக்காக பாட்டெல்லாமே டெடிகேட் பண்ணி பாடியிருந்திருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்வு நடந்த போது பேரண்ட்ஸ் 2 பேர் சைட்லயுமே பயங்கரமா இமோஷனல் ஆகிட்டாங்களாம். அண்ட் எஸ்பெஷலி மெஹந்தி, அதை பத்தி சொல்லி ஆகணும். என்னங்க ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நுணுக்கமா நீங்க செதுக்கிருக்கீங்க அப்படின்னு தான் பிரேம்ஜி இந்துக்கு வியர் பண்ணி கொடுத்திருந்த அந்த மெஹந்தியை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே முருகன் பக்தரா, அதனால பிரேம்ஜி டாலர் வியர் பண்ணியிருக்காரு, முருகன் டாலர். அதே மாதிரி அவங்களுடைய கையில இருந்த அந்த மெஹந்தியில கூட முருகனை இன்புட் பண்ணிருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுல பிரேம்ஜியோட நேம் கூட மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்களாம். அதனாலே மெஹந்தி ஆர்டிஸ்டான வாஷிகா ஷாமினி அப்படின்றவங்கள பயங்கரமா பாராட்டி இருந்திருக்காங்க. மேக்கப் அப்படின்றது ரத்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வியர் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. அகிலா அப்படின்றவங்க ஹேர் டூ பண்ணிருந்திருக்காங்க. ஸோ பிரேம்ஜிக்குமே அழகா மேக்கப் பண்ணி கொடுத்த அந்த வீடியோஸுமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்காக, இதோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விட்டு ஒரு வந்த
விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வேறு கெட்டு போனதுன்னா நம்ம குழம்பு என்னாகுங்க அந்த குபேர அவங்க செல்ல நம்ம பிரபத்தி முன்னால சிக்கடி என்றாலும் சொர்க்கத்தின் சொத்துக்கள் உன்னரவே காடு உன்னால உண்டாச்சு நோக்காடு போடேடி சாப்பாடு கொண்டாக்க போடாத தூப்பாடு ராம ஆட்டாலும் ராவண ஆட்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா பாம்பு கட்டா ஏ தங்கத்து பூஜா நான் கேட்டா கேட்டதை கொடுப்பேன் கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Taste Daily. Taste the Daily. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.